ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திதி சூன்யத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதாவது ஒரு ஜனன ஜாதகத்தில் ஒரு குழந்தை ஜனிக்கிற நேரத்தில் என்ன திதிகள் ஓடிக்கொண்டு இருக்கிறதோ அந்த திதிக்கு ஒரு சில ராசிகள் திதி சூன்ய ராசிகளாக அமையும். இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா, எந்த கிரகம் வேணாலும் இடம்பெறலாம். இந்த கிரகம்தான் இடம்பெறணும் அப்படின்னு நம்ம சொல்ல இயலாது. அது அந்த குழந்தை ஜனிக்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னம்னா, இந்த நிகழ்ச்சியில் திதி சூன்யம் திதி என்ற தலைப்பில் ஒரு ஜனன ஜாதகம் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். இப்போது இங்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா, மொத்தம் பார்த்திங்கன்னா 3 கிரகம் திதி சூன்யம் அடைந்திருக்கின்றன. எப்படி 3 கிரகங்கள் இங்கே திதி சூன்யம் அடைந்திருக்கின்றன. இதற்கு நம்ம எதுவும் செய்ய இயலாது. இது அந்த குழந்தை ஜனிக்கிற நேரத்தை பொறுத்து இந்த கிரகங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னம்னா திதி சூன்யமாய் அமைகின்றன. அப்போது திதி சூன்யம் அமையக்கூடிய கிரகங்கள், அமையக்கூடிய இடங்கள், லக்னம் முதல் 12ஆம் இடம் வரை எந்த இடங்கள் வேணாலும் திதி சூன்யம் என்பது அடையலாம். ஐயா, திதி சூன்யம் அடைந்து விட்டால் இதற்கு விடிவு காலம் கிடையாதா? கண்டிப்பாக உண்டு, இல்லைன்னு சொல்லலை. திதி சூன்யம் திதி என்ற தலைப்பில் 21ஆம் பதிவில் இந்த திதி சூன்யத்திற்கு எளிய பரிகாரம் சொல்லி ஒன்று தொகுத்து வழங்கியிருக்கிறேன். அந்த பரிகாரத்தை தாங்கள் செய்தால் இந்த திதி சூன்யம் என்பது பவர் உங்களுக்கு குறையும். அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இந்த ஜனன ஜாதகத்தில் ஆல்ரெடி 3 கிரகம் திதி சூன்யம் அடைஞ்சிருக்கு. ஆனால் இதற்கு நீங்கள் இதில் சொல்லப்பட்ட பரிகாரத்தை நீங்கள் முறைப்படி செய்தால் கண்டிப்பாக இந்த திதி சூன்யத்திற்கு பரிகாரம் என்பது, நிவர்த்தி என்பது உண்டு. இதற்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள், அதாவது இதுக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் அப்படின்னா உங்களுடைய சந்ததிகள் தான். அடுத்து வரக்கூடிய சந்ததிகளுடைய ஜனன ஜாதகத்தில் திதி சூன்யம் என்று ஒன்று ராசிகள் இல்லாமல் அமையலாம் கண்டிப்பாக. அதே நேரத்தில் இதில் இன்னொன்று இருக்குது. இந்த திதி சூன்யம் திதி என்ற தலைப்பில் நான் கொடுத்துருக்க எளிய பரிகாரத்தில் நீங்கள் பரிகாரத்தை மட்டும் செய்துவிட்டு மேற்கொண்டும் பார்த்தீங்க அப்படின்னம்னா கர்மாவை மேலும் சேமித்தால் இந்த திதி சூன்யம் திதி என்ற தலைப்பு 21ஆம் தலைப்பில் பதிவில் நான் சொல்லியிருக்கிற பரிகாரத்தை நீங்கள் செய்து பலன் இல்லை. அதாவது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா கர்மா தான். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே தான், வேறு ஒன்று. நம்ம செய்வது பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு பின்னாடி விளையுது, அவ்வளோதான். இதற்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னம்னா, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னம்னா நிறையவே இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லுவாங்க. சரி, இருக்கட்டும், சொல்லட்டும், அது அவங்கவுங்க மனசை பொறுத்தது. இருந்த போதிலும் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது திதி சூன்யம் என்று ஒரு சில கிரகங்கள் அடைந்து விட்டாலோ அவர்களுடைய லைஃப்களில் பார்த்திங்க அப்படின்னம்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஒரே வரியில் சொல்லிடுவாங்க, எல்லாம் என் தலையெழுத்து அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாம் என் தலையெழுத்துப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபடி தான் கர்மா என்பதை நாம் தவிர்க்கணும். கர்மாவை செய்யாமல் இருந்தாலே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த திதி சூன்யம் என்பது அடுத்த சந்ததிகளில் உருவாகாமல் இருக்கும் ஒன்று. இன்னொன்று, இந்த திதி சூன்யம் உருவாக காரணம் இருக்கிறதே முன்னோர்கள் தான், வேறு யாரும் கிடையாது. இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அந்த திதிகளை சரிவர இயல்வது கிடையாது. பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாடுறாங்க. ஒரு வீடு கட்டி பால் காய்ச்சிறாங்க, அதை நல்லா கொண்டாடுறாங்க. வீட்டை எத்தனையோ லட்சம் செலவழித்து வீடு கட்டுறாங்க. ஆனால் இந்த பிதிர்கர்மாவை மட்டும் எல்லாருமே விட்டுருந்தாங்க.
இது முதல்ல தெரியாது உங்களுக்கு. பின்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இதோட பாதிப்புகள், இதோட பிரச்சனைகள், இதோட விளைவுகள் எல்லாமே இருக்கும். இது வந்து நிறைய இடத்துங்களில் நானே பார்த்துருக்கேன், அனுபவ ரீதியாக கண்ட உண்மை. அப்பாவோட சொத்து வேணும், அப்பாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா கர்மா வந்து செய்ய முடியாது, செய்ய வந்து இயலாது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ கர்மாவை செய்ய இயலாத போது அவர்களுடைய சொத்தும் பார்த்திங்க அப்படின்னா தங்களால் பெற இயலாது அப்படின்னு சொல்லணும். அதுதான் திதி சூன்யத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னம்னா நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து இருக்குது. இதை வந்து மக்கள் வந்து பின்பற்றவும் முடியாது ஒன்று. அதே நேரத்தில் 21ஆம் பதிவில் வந்து உங்களுக்கு வந்து தொகுத்து வழங்கியிருக்கிற பரிகாரத்தை நீங்கள் செய்துவிட்டு மேற்கொண்டும் பார்த்தீங்க அப்படின்னா கர்மாவை செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த திதிசூன்யம் என்பது தங்களுக்கு தொடருமோ தவிர இந்த திதிசூன்யம் தங்கிறது தங்களுக்கு குறையவே குறையாது. இப்போ இந்த ஜனன ஜாதகத்தில், அதாவது இந்த பதிவில் தொகுத்து வழங்கியிருக்கிற ஜனன ஜாதகத்தில் பார்த்திங்க அப்படின்னா 3 கிரகங்கள் வந்து திதிசூன்யம் என்பது அடைந்திருக்கு. அப்போ இவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா இவருடைய லைஃப்புகளில் பாதிப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்னு ஒரு சின்ன, இவருடைய லைஃப்பில் கண்டிப்பாக வந்து பாதிப்புகள் வந்து இருக்கும். இவருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னம்னா இரத்த சம்மந்தப்பட்ட நோய்கள் வந்து இருக்கணும். இவருக்கு வந்து உடலில் வந்து உபாதைகள் வந்து இருக்கும். மருத்துவ செலவு இவருக்கு வந்து அதிகமாக நேரிடும் என சொல்லலாம். இவருடைய குடும்ப வாழ்க்கைகளையும், அதாவது குடும்ப வாழ்க்கையும் சரி இல்லற வாழ்க்கைகளையும் சரி கண்டிப்பாக இவர்களுக்கு வந்து பிரச்சனை என்பது இருந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி ஜனன ஜாதகம் அமைந்து அதில் இந்த கிரகங்கள்லாம் திதிசூன்யம் அடைந்தால், இங்கே வந்து 3 கிரகம் வந்து திதிசூன்யம் அடைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க ஐயா, எந்தெந்த கிரகம்லாம் திதிசூன்யம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலையா? கண்டிப்பாக சொல்கிறேன். எப்போவுமே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் மட்டும்தான் தெளிவாக கூறப்படும். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ராகு, செவ்வாய் அண்ட் சுக்கிரன் இந்த 3 கிரகமும் வந்து திதி சூன்ய ராசிகளில் அமைந்து திதி சூன்யமாக மாறி உள்ளது. அப்போது இந்த கிரகங்கள் வந்து இவருக்கு வந்து செயல் இழக்கின்றன. இவருக்கு வந்து செயல் இழந்து இந்த ஜனன ஜாதகக்காரருக்கு வந்து இப்பேற்பட்ட பலன்களை பூராமே தருகிறார். இப்பேற்பட்ட பலன்களையும் அவர் வந்து செய்கிறார். அதாவது இப்பேற்பட்ட நன்மைகளையும் செய்கிறார் என்ன சொல்லணும். ஏன்னா கிரகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடங்களில் வந்து அமையும் பொழுது, அந்த ஸ்தானங்களில் வந்து அமைந்து திதிசூன்யமாக அடையும் பொழுது அவர் செய்ய வேண்டிய கடமையை வந்து அவர் செய்கிறார். அப்போ கிரகங்கள் வந்து அவர் செய்ய வேண்டிய கடமைகளை வந்து செய்யும் பொழுது நம்மளும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய கடமைகளை வந்து செய்யணும். கடவுளை வந்து வணங்குறீங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் கிரகங்களையும் வந்து வழிபட வேண்டும். நேயர்கள் அனைவரும் திதிசூன்யம் என்ற பதிவை தொடர்ந்து பாருங்கள். இன்னும் திதிசூன்யத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஜனன ஜாதகத்துடன் விரிவாக விளக்கப்படும். நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.